இறைவா, நீயே அனைத்தும். இறைவா, நீ நன்றாக இருக்க வேண்டும். அன்னை ஸ்ரீ லோபாமுத்திரா உடனுரை தந்தை அகத்திய மாமுனிவர் திருவடிகளைப் பணிந்து, ஈரேழு உலகத்தையும் காத்து அருளக்கூடிய அன்னை ஸ்ரீ உண்ணாமலை அம்மை உடனுரை தந்தை அண்ணாமலையார் பொற்கமலத்தை பணிந்து பதிவினை வெளியிடுகின்றோம். இந்த வாக்கு உரையானது கடந்த 19/12/2025 தேதியன்று கதிர்காமம் இலங்கையில் நடந்த சிவபுராண கூட்டு பிரார்த்தனையில் அகத்திய பெருமானால் உரைக்கப்பட்டது. வாருங்கள், வாக்கின் விளக்கத்திற்குள் செல்வோம். சரி, நாம இன்னைக்கு சுறாக்கல்லை பற்றிய சில முக்கிய விஷயங்களை பத்தி பார்க்கலாம். அதாவது சித்தர்களோட தத்துவம் என்ன சொல்லுது, இறைவன் ஒன்றேன்னு சொல்லுது இல்லையா? அந்த அடிப்படையில மதமெல்லாம் கடந்து எல்லாரும் ஒன்னா வழிபடக்கூடிய ஒரு பொதுவான கல்லை பத்தி தான் இந்த ஆதாரம் நமக்கு விளக்குது. முதலாவது விஷயம் என்னன்னா, இந்த சுறாக்கல் ஒரு உலகளாவிய வழிபாட்டு பொருள். குருநாதர் என்ன சொல்றாருன்னா, நீங்க எந்த மதத்தை சேர்ந்தவரா இருந்தாலும் சரி, இந்த கல்ல உங்க கடவுளா ஏத்துக்கிட்டு தாராளமா வழிபடலாம். பாருங்க, இது ஒரு குறிப்பிட்ட மதத்துக்கோ இல்ல ஒரு நம்பிக்கைக்கோ மட்டும் உரியது கிடையாது. இது எல்லாருக்குமே பொதுவானது. ரெண்டாவது பாயிண்ட், இது நம்மளோட தனிப்பட்ட நம்பிக்கைக்கு ஒரு கருவியா செயல்படுது. எப்படின்னா, நீங்க எந்த தெய்வத்தை மனசுல நினைச்சுக்கிட்டு இந்த கல்லை வழிபடுறீங்களோ அந்த தெய்வமாகவே இந்த கல் மாறிடுமா. உதாரணத்துக்கு சொல்லணும்னா, நீங்க இத முருகன், சிவன், ஏன் இயேசு, நபி இல்ல புத்தர்னு கூட, ஆமா, எந்த வடிவமா வேணாலும் நீங்க நினைச்சுக்கலாம். கடைசியா இது ஒரு கூட்டு நினைவோட சின்னம்னு சொல்றாங்க. அதாவது இந்த கல்ல ஒரு நினைவகம் அப்படின்னு விவரிக்கிறாங்க. காலப்போக்குல பல தலைமுறைகளோட பிரார்த்தனைகள், அவங்களோட நம்பிக்கைகள், அந்த ஆன்மீக ஆற்றல், இது எல்லாத்தையும் தனக்குள்ள ஈர்த்து வச்சுக்குமா. அதனாலேயே இது ஒரு ரொம்ப சக்தி வாய்ந்த சின்னமா மாறுது. ஆக சுருக்கமா சொல்லப்போனா, இந்த சுறாக்கள் தனிப்பட்ட நம்பிக்கையையும் உலகளாவிய ஆன்மீகத்தையும் இணைக்கிற ஒரு பாலமா இருக்குன்னு சொல்லலாம்.